உயிர்த்தெழுந்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் சொல்லலாம், நீங்கள் தானே எங்களை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். என் அன்பானவர்களே, இந்த அற்புதமான தலைப்பை தான் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி சொன்னார். இந்த நிகழ்ச்சியை கேட்குற வாஞ்சிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர் தரப்போகிறார், ஒரு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் தரப்போகிறார். அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்றப்போகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்பிக்கையோடு கேளுங்க. தலைப்பு என்ன தெரியுங்களா? நீங்கள் யார் தெரியுமா? இந்த செய்தியை கேட்குற அன்பர்களே, இந்த செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுகிற அருமையானவர்களே, இந்த வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், டு யூ நோ ஹூ ஆர் யூ? நீங்கள் யார் என்று தெரியுமா? இந்த கேள்விக்கான பதிலை இதோ உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபத்தோடு கேட்பீர்களா? முதலாவதாக ஆதியாகம புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஜெனிசிஸ் சாப்டர் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷன் சிருஷ்டித்தார். நீங்கள் யார் தெரியுங்களா? இந்த செய்தி கேட்குற அன்பர்களே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா நாங்களும் உங்களை போல ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஐயா உங்களை போல இஸ்லாமிய மதத்தில் பிறந்தவர்கள், உங்களை போல கிறிஸ்தவ குடும்பத்தில் இப்படி பல விதமாக பேசலாம், சொல்லலாம். நான் நல்லா சொல்கிறேன், நீங்களும் நானும் தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். நீங்கள் யார் தெரியுமா? தேவ சாயலாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு மனிதர்கள். என் அருமையானவர்களே, மிருகங்களே அவர் படைத்தது உண்மைதான். எல்லாவற்றையும் அவர் படைத்த போதும் மனிதனையோ தன் சாயலால் படைத்தார். என்ன அற்புதமான தெய்வம் பார்த்தீங்களா? We have a great creator, isn't it? நம்மை உண்டாக்கின சிருஷ்டித்த தெய்வம் மகா பெரியவர். ஆக அவர் தம்முடைய சாயலாக தான் உங்களை என்னை சிருஷ்டித்தார். ஆக எப்படிப்பட்டவரா அவர்? உங்களை என்னை உண்டாக்கினவர் எப்படிப்பட்டவரா? 1 யோவானின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 John chapter 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பற்ற மனிதர்களே, நீங்களும் நானும் தேவ சாயலால் படைக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லைன்னா நாம் அவரை அறிய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோ அன்பாகவே இருக்கிறார். Our God the creator is full of love. அவர் நேசத்துக்குரியவர். அவர் நம் ஒவ்வொரு மேலும் அன்பாகவே இருக்கிறார். ஆக நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு விரோதமான கசப்பு, கோபம், கொலைவெறி, காமவெறி, பொருளாசை, உலகாசை போன்ற தகாத காரியங்களை கொண்டு வருகிற சாத்தானை விரட்டி அடிப்போம். அவனை கடிந்து கொள்வோம். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, என்னை சிருஷ்டித்த தெய்வம் அன்பாகவே இருக்கிறார். ஆக ஐ வாண்ட் டு டேஸ்ட் தட் லவ். எனக்கு அந்த அன்பு அவசியம். அந்த நேசத்தை நான் உணர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கேட்பீங்களா? அப்போ நீங்கள் யார் தெரியுமா? அன்பை சுமக்க வேண்டிய இதயம் கொண்ட நல்ல மனிதர்கள் நீங்கள். ஆக அந்த இதயத்தில் இருக்கிறதான தீங்கை எடுத்து போடுவோம். ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கேட்போம். அவர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவர் இருக்கிறார். இதே 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாமா? 1 John chapter 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மை எப்படிப்பட்டவராக விரும்புகிறாரு? நீங்களும் நானும் நடமாடும் இயேசுவா மாறணுங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி. உங்களை உண்டாக்கின தெய்வம் கொலைக்காரர் அல்ல. உங்களை உண்டாக்கின தெய்வம் பழி வாங்குறவரோ அல்லது பல வகையில் தீங்கு செய்கிறவரோ அல்லது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் எடுக்கிறவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அன்பாகவே இருக்கிறார். ஆக மன்னிக்கிறவர், அந்த நேசத்துக்குரியவர் அவர். ஆக இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான கோபத்தை நீக்கி போடுங்க. சிலர் மேல் வைத்திருக்க கசப்பு எடுத்து போடுங்க. கேளுங்க, கொடுக்கப்படும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னால் முடியல, ஆனால் அன்பாகவே இருக்கிற தேவன் உம்முடைய சாயலாக என்னை படைத்தீரே, உமக்குள் இருக்கிற அந்த அன்பை தான் எனக்குள் வைத்திருக்கிறேன். ஆக அந்த அன்பை நான் ருசிக்க, பிறருக்கு அதை பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். மற்றவிடத்தில் தேவ அன்பை பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி பண்ணும் என்று சொல்லி உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் யார் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அன்பை ருசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவின் அன்பை சுமக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற பாத்திரங்களாக இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நல்ல மனுஷர்களாக தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் இந்த உலகமோ பொல்லாங்குள் கிடக்கிறது. ஆகவே கவனமாக இருப்போம். இந்த உலகத்தை ஜெயிக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்க? பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார், கேட்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 Corinthians chapter 13 verse 1.
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எப்படிப்பட்டவரா இருப்பாராம்? வெறும் ஒரு வெண்கலத்துல எப்படி ஒரு வெறும் பாத்திரம் சத்தமிடுமோ, எப்படி கை தட்டினால் சவுண்டு வருமோ, அதே போலதான் இருப்பேனே தவிர அன்பு எனக்கு தேவனுடைய பாஷைகள் தூதர்களுடைய அதோட அனுபவம் என்னன்னா, இதுதான் நான் ஆவிக்குரிய மனிதன், நான் எவ்வளவுதான் நான் இறைவனுக்கு பணியாற்றக்கூடிய மனிதன், இறை தொண்டு ஆற்றுகிறவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் என்னுடைய வாழ்வில் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லைன்னு அவர் உணர்ந்து சொல்றாருங்க. இதை கேட்குற அன்பர்களே, நீங்கள் யார் தெரியுமா? கர்த்தருடைய வல்லமை பெற்ற ஊழியர்கள். நீங்கள் யார் தெரியுமா? கர்த்தருடைய வல்லமைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய கிரியை என்ன தெரியுமா? தேவனுடைய பாஷையை பேசுவது, வியாக்கணம் பண்ணுவது, அதெல்லாம் அடுத்த காரியங்க. பிரதானமானது அன்பை வெளிப்படுத்தும். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் என்னோட கூட சேர்ந்து இப்போ ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யார் தெரியுமா? மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் தவறான விக்கிர வணக்கங்களுக்கும் மனுஷனுடைய சடங்காச்சாரத்துக்கும் அடிமைப்பட்டிருந்த போது அந்த தெய்வம் அல்லாதவைகள் எப்படி இருந்தது? கல்வி பெருசா, வீரம் பெருசா, செல்வம் பெருசான்னு அவைகளுக்குள்ளே சண்டை போட்டுது. அதனால தான் நான் கேட்டேன், இவா இப்படி சண்டை போடுறாள், இவா எப்படி மனுஷர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பான்னு கேட்டேன். அப்போ தான் சமாதான பிரபுவாக இயேசுவை அறிய வழி கிடைச்சது. ஆகவே இருளுக்கு வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம் சாயலாக தான் உங்களை என்னை படைச்சிருக்காரு. அங்கே தயவு செய்த மிருகத்தை போல பழி வாங்குற குணம், கசப்பு அல்லது அருவருப்பானவர்களை நடப்பிக்கிறதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் கர்த்தர் நம்ம உதவி செய்வார். நம்முடைய இதயத்தில் கிறிஸ்துவின் அன்பு பெருக்கெடுத்து ஓட இடம் கொடுப்போம். இப்போ கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். எப்பொழுதும் உங்களோட இருந்து அதிசயங்கள் நடப்பிப்பார். அன்பு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஊழியத்தையும் அல்லது எந்த காணிக்கையும் தசுபாவத்தையும் பரலோகம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆக அன்பாய் இருக்க கற்றுக்கொள்வோம். பிறரிடத்தில் அன்பு செலுத்த மறக்க வேண்டாம். நம்முடைய இதயத்திலே வரக்கூடிய கசுப்புகள், கோபங்கள், மன்னியாத குணங்களை விட்டு வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இரக்கத்தின் தேவனே, நீரும் எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா. எங்களுடைய குறை குற்றங்கள்லாம் மன்னித்தீரப்பா. இப்பொழுதும் கூட இந்த செய்தியை கேட்டு வாஞ்சியோடு பிறகு ஷேர் பண்ணுற பிள்ளைகளுக்காக நான் முதலாக ஜெபிக்கிறேன். அன்பாக இருக்கிற தேவனுக்கு ஏதாவது செய்யணுமே நினைக்கிறவங்க இந்த நல்வார்த்தையை எல்லா உலக மக்களும், தமிழ் பேசக்கூடிய, தமிழ் அறிந்து கொள்ளக்கூடிய, ஈவன் தெய்வ பிரசனத்தை நாடக்கூடிய எல்லா இனமொழி பேசும் மக்கள் நடுவில் இந்த வார்த்தையை தாராளமாக அனுப்பிட அருள் புரியும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய மணக்கங்களை திறந்தரலும் உம்மது சாயல தான் எங்களை சிருஷ்டித்தீரப்பா. ஆக மிருகத்துக்கு ஒப்பதான எந்த விதமான சடங்காச்சாரத்தையோ அல்லது மிருகங்கள் கிட்ட போய் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டு ஆண்டவரே மக்கள் எல்லாம் மற்றவர்களெல்லாம் பார்த்தாரை கேலி பரிகாசம் பண்ண அளவுக்கு ஆண்டவர் தாழ்ந்து போய் விடாதபடி, தரம் தாழ்ந்து போய் விடாதபடி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும். சகல விதமான விக்கிர வணக்கங்களையும் சகல விதமான மனுஷனுடைய படைப்புகளையும் அருவருக்கிறவர் என்பதை புரிந்து கொண்டு நீர் எங்களை உமது சாயலாக தான் சிருஷ்டித்தீரப்பா. ஆகவே உம்முடைய சாயலாய் நாங்கள் இருப்பதற்கு அடையாளமாய் உமது அன்பை சுமக்கிறவர்களாக, உமது அன்பை மற்றவர்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே எவ்வளோ வரங்கள் வல்லமை இருந்தாலும் அன்போடு செய்யத்தக்கதான இதயத்தை தந்து ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் அன்பாகவே இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு மேலும் அந்த தேவனுடைய அன்பை இறங்கி வருவதாக. Let your dear children feel your divine love, O God. Everlasting love, O Father Lord. நித்தியமான அன்பு, நிலையான அன்பு, நிரந்தரமான அன்பு உமது சமூகதான் ஆண்டவரே. உமது நேசக்கரம் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது மகிமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் யார் தெரியுமா? அன்பு நிறைந்த பாத்திரங்கள். இந்த கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய பாத்திரங்கள். கிறிஸ்துவின் சாயலால் திருப்தி அடைய வேண்டிய அல்லது சாயலை வெளிப்படுத்த வேண்டிய அருமை பாத்திரங்கள். இந்த ரகசியத்தை இத்தனால் மறைத்த சாத்தானுக்கு குட் பை சொல்லுங்க. தேவனோடு சேர்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.